இப்போ மாதிரி இன்னைக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம் பாத்தியா? ஆமா மீனா, இன்னைக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். எப்போ மாதிரி மீனா நீங்க எப்படி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தீங்க? நாங்க எல்லா வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க. எப்பவும் கதை விட்டு லேட்டாலாடி வருவீங்க. நீங்களே சீக்கிரம் வந்திருக்கீங்கன்னா எனக்கு மழை பெய்ய போகுது. எப்படி சீக்கிரம் வந்தீங்க? நேத்து சோனி நான் மிஸ் கிட்ட யாச்சி வாங்கினதை எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அதனால அவன் முதல்ல கிளம்பி போறதுக்குள்ள நான் உடனே வந்துட்டேன். ஏ மீனா வந்தான்னா உடனே மீனாவை பார்த்தனா நானும் அவ கூட சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். அது என்னடா இது, இவங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்து உட்காந்துருக்காளுங்க. நான் என்னடானே இவங்க லேட்டா வருவாளுங்க, மிஸ் கிட்ட நல்லா யாச்சி வாங்குவான்னு நினைச்சேனே. என்னடி இன்னைக்கு ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துட்டீங்களே என்ன விட்டுட்டு? சரி அதை விடுங்கடி, இன்னைக்கு ரெண்டு பேரும் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? சோனி நீ எழுதிருப்பல அந்த நோட்டை கூட நான் அதை பார்த்து எழுதிக்கிறேன். ரொட்டி நீ எழுதிருப்பான்ட்டு நான் உன்கிட்ட கேட்டு எழுதுறதுக்கு வந்தேன். டி ஏ பூமாரி, ஒன்ன மாதிரி நீ எங்களை நினைச்சியா? நாங்கெல்லாம் ஹோம்ஒர்க் எழுதிட்டோம். இப்ப நோட்டு தாங்கல. ஐயோ அதுக்குள்ள மிஸ் வந்துட்டாங்க. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். நேத்து நம்ம விட்டதுல இருந்து படிக்கலாமா? E for egg, F for fish, G for grapes, H for hen. ஏய் பாத்தியாடி மிஸ் ஹோம்வொர்க்க மறந்தே போயிட்டாங்க. வாவ் நல்லதா போச்சே. ஆமாடி, அப்படியே சத்தம் படாம இருந்து கூட அப்படியே கிளாஸ் ஓட்டிடலாம். என்னடா இது, வந்த உடனே மிஸ் ஹோம்வொர்க் கேட்காம கிளாஸ் நடத்துறாங்க, மறந்துட்டாங்க போல. நம்ம ஞாபகப்படுத்துவோம். மிஸ் இன்னைக்கு ஹோம்வொர்க்ல மிஸ் நீங்க ஹோம்வொர்க் கேட்கலையா? குட்டி சோனி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க? நீ என்ன ஹோம்வொர்க் எழுதுற? எதுக்கு நீ மிஸ் கிட்ட சொல்ற? சோனி நீ மேல ஹோம்வொர்க் ஆட்டு. இங்க பாருங்க மிஸ், நான் ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டேன். இங்க பாருங்க. வாவ் சோனி எவ்வளவு கரெக்ட்டா முடிச்சிருக்க, ரொம்ப சூப்பரா முடிச்சிருக்கே. வாவ் எல்லாரும் சோனிக்கு கிளாப் பண்ணுங்க. ஏய் மீனா என்னடி ஹோம்வொர்க் முடிச்சிருக்காங்க? நம்ம ஏமாத்திருக்காடி, நம்ம அடி வாங்கணும்ட்டு. ஆமாடி, அவ நிச்சயமா சும்மா விட கூடாது, நம்மளே ஏமாத்திருக்கா. பூமாரி நீ ஹோம்வொர்க் காட்டு. என்ன ஹோம்வொர்க் பண்ணல? நேத்து லேட்டா வந்து இன்னைக்கு ஹோம்வொர்க் பண்ண. நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வர? டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொண்டு வர. நீ இப்படி என்ன? நீயா உன்னுடைய ஹோம்வொர்க்க காட்டு. மிஸ் நானும் ஹோம்வொர்க் முடிச்சேன் மிஸ், என்ன மன்னிச்சிருங்க மிஸ். நாளைக்கெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன் மிஸ். அதனடி பார்த்தேன், ரெண்டு பேரும் கூட்டுக்கல வரீங்களாச்சே. ரெண்டு பேரும் ஹோம்வொர்க் முடிக்கல பாத்தீங்களா? நீங்க எதுக்குடி ஸ்கூலுக்கு வரீங்க? நீங்க இப்படியே நில்லுங்கடி இன்னைக்கு முழுக்க. லேய் சிபி சதீஷ் நீங்களால ஹோம்வொர்க் முடிச்சீங்களா? காட்டுங்களே. மிஸ் நாங்கெல்லாம் ஹோம்வொர்க் முடிச்சிட்டோம் மிஸ். நானும் முடிச்சிட்டேன் மிஸ். என்ன பாருங்க மிஸ். கொடுங்க. என்னது தப்பு தப்பா எழுதிருக்கீங்க? சீ இப்படி தப்பு தப்பா எழுதிருக்கீங்களா ஹோம்வொர்க்? சீ ஒரு A for apple கூட எழுத தெரியல. என்னது சிபி? ஓ காட், சதீஷ் இப்படி தான் எழுதிருக்கா. என்னங்க நீங்க ஒழுங்கா எழுத மாட்டீங்க. இல்ல இன்னைக்கு சோனி மட்டும் தான் அழகா ஹோம்வொர்க் எழுதிருக்கா. அவ தான் நல்ல பொண்ணு. இந்த சோனியை பாட்டி நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். இப்படி நம்மள ஏச்சு வாங்க வச்சிட்டாளே. சரி நீங்க ஏதோ எழுதிருக்கறனால இன்னைக்கு உங்களை நான் விடுறேன். நாளைக்கு கரெக்டா நீங்க அதனால உட்காருங்க. ஆனா பூமாரியும் மீனாவும் கண்டிப்பா நின்னு தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஹோம்வொர்க்கே முடிக்கல. அவங்களுக்கு தான் பனிஷ்மென்ட். மிஸ் உங்க பிரின்சிபல் சார் கூப்பிட்டாரு மிஸ். இமிடியேட்டா வரணுமா? நீ போ, நான் இப்பவே வரேன். ஏய் சோனி நான் ஒன்னால தாண்டி பனிஷ்மென்ட் வாங்குனே. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. ஏய் ஏன் மூஞ்சிலே பேப்பரை தூக்கி எறியறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? என்ன? ஏய் சோனி அவ மூஞ்சில எறியற, நீ ஏன் மூஞ்சில எறியற? உனக்கு அவ்வளவு திமிரா? இங்க பாரு. ஏன் மூஞ்சில யார் பேப்பர் அடிச்சது? அவங்கள சும்மாவே விட மாட்டேன். என்னது இது? ஏய் கழுத மாதிரி கணக்காதடி, அமைதியா இருடி. ஹோம்வொர்க் எழுத மட்டும் தெரியாது, வந்துட்டா பெருசா பேசப்படி. என்ன நடக்குதுங்க? எல்லாரும் பெஞ்ச் மேல ஏறி இப்படி சண்டை போயிட்டு இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் தான் பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு வந்தேன். ஆனா நீங்க இப்படி சண்டை போயிட்டு இருக்கீங்க. இப்போ பிரின்சிபல் கூட உங்களை பத்தி தான் பேசுறதுக்காக என்ன கூப்பிட்டாரு. உங்களை பத்தி ஒரே மிஸ்டேக். நீங்க ஏன் இப்படி சண்டை பண்றீங்க? ஒழுங்கா மரியாதை எல்லாரும் வெளிய வந்து நில்லுங்க. வாட் இஸ் திஸ் மிஸ் ருக்கு? என்னது உங்க கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெளிய வந்து நிக்கறாங்க. டெய்லி அவங்க சேட்டை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் உங்களை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு அவங்கள பத்தி சொன்னேன். ஆனா இப்போ 5 நிமிஷம் கூட ஆகல, இப்படி சேட்டை பண்ணிட்டு வந்து நிக்கறாங்களே. என்னது இது? உங்க கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க டிசிப்ளினா சொல்லி கொடுக்கிறது இல்லையா? சார் சாரி சார், இவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இப்படி பண்ண மாட்டாங்க சார். ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் நீங்க எந்த தப்புமே பண்ண கூடாது. இவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உங்களை தான் இனிமேல் சொல்லி திட்டுவேன். ஓகே பாத்தீங்களா? உங்களால தான் நான்